வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை சந்திக்கிறோம். சிலர் நம்ம வாழ்க்கையை அழகாக்குறாங்க. சிலர் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கறாங்க. ஆனா இன்னும் சிலர் சிரிச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கைக்குள் வருவாங்க. நம்பிக்கையை வாங்குவாங்க. கடைசியில் நம்மை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இதை கேட்ட உடனே அப்படின்னா யாரையும் நம்பக்கூடாதான்னு கேட்கலாம். இல்லை. இந்த வீடியோவோட நோக்கம் யாரையும் சந்தேகப்பட சொல்லுறது இல்லை. யாரை எப்படி புரிஞ்சுக்கணும், எங்கே கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லுறதான். அதனால கடைசி வரை பாருங்க. இந்த 5 வகை மனிதர்களில் ஒருவரையாவது நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பா சந்திச்சிருப்போம். ஒரு சின்ன கதை. ரவி, ரமேஷ் 2 பேரும் நண்பர்கள். ரமேஷ் எப்போதும் ரவிக்கு போன் பண்ணுவான். டா, ஒரு உதவி வேணும். டா, கொஞ்சம் பணம் வேணும். டா, இந்த வேலை மட்டும் செய்து கொடு. ரவியும் நல்ல மனசோட ஒவ்வொரு முறையும் உதவி பண்ணிட்டே இருந்தான். ஆனா ஒரு நாள் ரவிக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவன் ரமேஷ்க்கு போன் பண்ணான். போன் எடுக்கல. மறுபடியும் பண்ணான். நான் ரொம்ப பிஸிடா, அப்புறம் பேசுறேன். அந்த அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் வரல. அப்போதான் ரவிக்கு புரிஞ்சது. சிலர் நம்மை நேசிக்கிறதுக்காக வரமாட்டாங்க. அவர்களோட தேவை முடியும் வரைக்கும் மட்டும் நம்ம கூட இருப்பாங்க. லைஃப் லெசன். உதவி செய்யுங்க. ஆனா ஒரு உறவு எப்போதும் ஒரே பக்கம் மட்டும் இருந்தா கொஞ்சம் யோசிக்கணும். உண்மையான உறவு என்றால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். ஒரு நிறுவனத்தில் அருண் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு சக ஊழியர். அவர் எப்போதும், சார், நீங்க மாதிரி யாரும் இல்ல. உங்களை மாதிரி திறமைசாலி நான் பார்த்ததே இல்லை. இந்த ஆபீஸ்ல பெஸ்ட் நீங்க தான். இப்படி தினமும் புகழ்ந்துகிட்டே இருப்பார். அருணும் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஒரு நாள் ப்ரமோஷன் வரும்போது அதே நபர் மேனேஜர் கிட்ட, அருணுக்கு இன்னும் அனுபவம் போதாது. இவரை விட வேற ஒருவர் நல்லா செய்வார்னு சொல்லியிருக்கார். அருணுக்கு அதிர்ச்சி. முன்னாடி பாராட்டின அதே மனிதர் பின்னாடி வேற மாதிரி பேசினார். அந்த நாள் அவன் ஒரு பெரிய உண்மையை புரிஞ்சுக்கிட்டான். உண்மையான மனிதர்கள் எல்லா நேரத்திலும் புகழ மாட்டாங்க. நீங்க தவறு பண்ணினாலும் அதை மரியாதையா சொல்லி திருத்துவாங்க. லைஃப் லெசன். உங்களை எப்போதும் புகழ்பவர்களை விட தேவையான நேரத்தில் உண்மையை சொல்பவர்களை மதிங்க. 3வது வகை, உங்கள் ரகசியத்தை தெரிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள். ஒரு அலுவலகத்தில் பிரியா என்ற பெண் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரு தோழி இருந்தாள். அவள் எப்போதும், நீ என்னை உன் சகோதரியா நினைச்சுக்கோ. நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். உன் மனசுல இருக்கிறதை என்கிட்ட சொல்லு என்று மிகவும் அன்பாக பேசுவாள். பிரியாவும் அவளை முழுமையாக நம்பி தன் குடும்ப பிரச்சனை, பணக்கஷ்டம், எதிர்கால திட்டம் என எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்தாள். சில நாட்கள் கழித்து அலுவலகத்தில் இருந்த மற்றவர்களுக்கும் அந்த விஷயங்கள் தெரிந்துவிட்டது. பிரியாவுக்கு அதிர்ச்சி. நான் உன்னைத்தான் நம்பி சொன்னேன் என்று கேட்டபோது அந்த தோழி சிரித்துக்கொண்டே, நான் சும்மா பேசிட்டேன், அவ்வளவுதான் என்றாள். அந்த நாளில் பிரியா ஒரு பாடம் கற்றுக்கொண்டாள். எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் பகிர வேண்டிய அவசியமில்லை. சில ரகசியங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருந்தால்தான் பாதுகாப்பு. லைஃப் லெசன். நம்பிக்கை கொடுங்கள். ஆனால் ஒருவரை நன்றாக புரிந்து கொண்ட பிறகுதான் உங்கள் வாழ்க்கையின் முக்கிய விஷயங்களை பகிர்கள். 4வது வகை, எப்போதும் காரணம் சொல்பவர்கள். ஒரு நாள் சுரேஷின் நண்பன் வந்து, டா, ரொம்ப அவசரம், ஒரு 10,000 ரூபாய் வேணும், அடுத்த மாதமே திருப்பி கொடுத்துடுறேன் என்றான். சுரேஷும் நம்பி கொடுத்தான். ஒரு மாதம் முடிந்தது. இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டம்டா, அடுத்த மாதம் கண்டிப்பா தரேன். மீண்டும் ஒரு மாதம். வீட்டில் ஒரு பிரச்சனை. அதற்கு பிறகு சம்பளம் லேட். இப்படி ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய காரணம். ஆனால் சமூக வலைத்தளங்களில் புதிய போன் வாங்கிய புகைப்படம், சுற்றுலா சென்ற புகைப்படம் எல்லாம் வந்து கொண்டே இருந்தது. அப்போது சுரேஷுக்கு புரிந்தது. உண்மையாக தவறு நடப்பது வேறு, பொறுப்பில்லாமல் காரணம் சொல்லிக் கொண்டே இருப்பது வேறு. லைஃப் லெசன். உதவி செய்வது நல்லது. ஆனால் உங்கள் நல்ல மனதை யாரும் தவறாக பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள். ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்யாதீர்கள். 5வது வகை, உங்கள் வளர்ச்சியை பார்த்து மாறுபவர்கள். வாழ்க்கையில் சில மனிதர்கள் இருப்பார்கள். நீங்கள் சாதாரணமாக இருக்கும்போது உங்களுடன் சிரித்து பேசுவார்கள். உங்களுக்கு பிரச்சனை வந்தால் ஆறுதல் சொல்வார்கள்.
ஆனால் நீங்கள் கொஞ்சம் முன்னேற ஆரம்பித்ததும், நல்ல வேலை கிடைத்ததும், சொந்த வீடு வாங்கியதும் அல்லது மக்கள் உங்களை பாராட்ட ஆரம்பித்ததும் அவர்களின் நடத்தை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். ஒரு சிறிய கதை. விக்னேஷ் என்ற இளைஞன் ஒரு சிறிய கடையில் வேலை பார்த்தான். அவனுடைய நண்பர்கள் எப்போதும் அவனுடன் இருப்பார்கள். ஒரு நாள் விக்னேஷ் தனது சொந்த தொழிலை ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் நிறைய கஷ்டம். ஆனால் விடாமல் உழைத்தான். சில வருடங்களில் நல்ல நிலைக்கு வந்தான். அப்போது முன்பு அவனை ஊக்கப்படுத்திய சில நபர்களே, அவனுக்கு அதிர்ஷ்டம்தான், அவன் ஏதோ தப்பான வழியில் சம்பாதிச்சிருப்பான் என்று பேச ஆரம்பித்தார்கள். விக்னேஷ் பதில் சொல்லவில்லை. அவன் சிரித்துக்கொண்டே தன் வேலையை பார்த்தான். ஏனென்றால் உண்மையான வெற்றிக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. காலனே பதில் சொல்லும். லைஃப் லெசன். உங்கள் வளர்ச்சியை பார்த்து உண்மையாக சந்தோஷப்படுபவர்களை வாழ்க்கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வெற்றியை பார்த்து வருத்தப்படுபவர்களுக்காக உங்கள் கனவுகளை நிறுத்தாதீர்கள். நண்பர்களே, இன்று நாம் பார்த்த இந்த 5 வகை மனிதர்களும் எல்லா இடத்திலும் இருப்பார்கள். ஆனால் இதற்காக எல்லோரையும் சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஒருவரே அவர்களின் வார்த்தைகளால் அல்ல, அவர்கள் தொடர்ந்து செய்யும் செயல்களால் புரிந்து கொள்ளுங்கள். நல்ல மனிதர்களும் இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறார்கள். அவர்களை மதியுங்கள். உங்களை மதிக்காதவர்களிடமிருந்து மட்டும் அமைதியாக விலகுங்கள். சில நேரங்களில் விலகுவதும் ஒரு வெற்றிதான். ஏனென்றால் தவறான மனிதர்களை இழப்பது ஒரு இழப்பு இல்லை, அது ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். இந்த கதையில் சொன்ன 5 வகை மனிதர்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரையாவது சந்தித்திருக்கிறீர்களா? உங்கள் அனுபவத்தை கமெண்ட்ல பகிருங்கள். இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். இது போன்ற வாழ்க்கையை மாற்றும் கதைகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் ஒரு அருமையான கதையுடன் சந்திப்போம்.